மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சாஸ்திரா ராமானுஜம் பரிசு. அதாவது கணிதத்துறையில் இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதான அந்த விருதின் பெயர் தான் சாஸ்திரா ராமானுஜன் பரிசுன்னு சொல்லுவாங்க. இந்த பரிசானது யார் பேர்ல வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்கள். ஓகேவா? ஈரோடு மாவட்டம் கோட்டை என்ற இடத்தில் பிறந்தவர். சரியா? எண்ம கோட்பாடு, பகுப்பாய்வு, இப்படி கணித துறைகளில் சூப்பரான நிறைய கண்டுபிடிப்புகள் சாதனை படைத்தவர் ராமானுஜன் அவர்கள். தன்னுடைய 33வது வயதில் உயிரிழந்திருப்பாங்க. அதாவது 32 வயது தான் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால வேர்ல்டு ஃபுல்லாக யாராக இருந்தாலும் சரி 32 வயதுக்குள்ள யாரு கணிதத்துறையில் சாதனை படைச்சிருக்காங்களோ அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தான் தஞ்சாவூரில் இருக்கிற சாஸ்திரா பல்கலைக்கழகமானது இந்த சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வழங்கி வருகிறது. சரிங்களா? இது தவிர ராமானுஜன் அவர்களை கௌரவிக்கிற மாதிரி 2012ஆம் ஆண்டு ராமானுஜன் அவர்களின் 125வது பிறந்த ஆண்டு. அதை முன்னிட்டு 2012ஆம் ஆண்டு அன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேசிய கணித ஆண்டாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஓகேவா? இந்தியாவில் தேசிய கணித தினம் டிசம்பர் 22ஆம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. டிசம்பர் 22 ராமானுஜன் அவர்களின் பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? சமீபத்தில் இந்த சாஸ்திரா ராமானுஜன் பரிசு 2025ஆம் ஆண்டிற்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர் அலெக்சாண்டர் ஸ்மித் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, 32 வயதிற்குட்பட்ட நபர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படும். இன்றைய பதிவிற்கான கேள்வி: இந்தியாவில் தேசிய கணித தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய கணித ஆண்டாக இந்திய அரசு எப்போது கொண்டாடியது? எந்த ஆண்டினை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கம்மா.